குட் மார்னிங் गाइस. இப்போ பெலண்ட ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு டெமோ பண்ண போறேன். பார்த்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? தேவையான பொருட்கள் இப்போ உங்களுக்கு இந்த சிம்மில் வச்சுக்கிறேன். 1/4 கிலோ பெலண்ட இந்த மாதிரி பொடுசா நல்லா நார் உரிச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1/4 கிலோ பெலண்ட வந்தாவே அதுக்கு 100 கிராம் பூண்டு, 50 கிராம் மிளகாய், காஞ்ச மிளகாய், 25 கிராம் புளி, அதுக்கு தேவையான கல் உப்பு, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ நல்லெண்ணெய் போடுறோம். தாளிக்க வச்சுக்கோங்க. மணல் நிறையா இருக்கு. இந்த பெலண்டை கனகனப்பு கொடுக்கும். அதுக்கு லைட்டாக கொஞ்சம் இஞ்சி தூள் பூண்டோடைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கணுன்னா போடுறோம். காஞ்ச மிளகாய் போட்டு லைட்டாக மிளகாய் சூடு ஏறணும். இப்போது புளி எடுத்து அப்படியே உதுத்த மாதிரி எடுத்து வைக்கக்குள்ளேயே நம்ம தனித்தனியாக எடுத்து உதுத்து வச்சிடணும். உதுத்த மாதிரி புளியை போட்டுக்கணும். மூணையும் நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. மெயின் வெள்ளண்டைய அள்ளி போடணும். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த துவையல் எதுக்கு தேவையானதுன்னா, என்னுடைய அனுபவத்தை இந்த பெலண்ட துவையல் எதுக்கு தேவைன்னா, என்னுடைய அனுபவத்தில் முட்டி வலி, பாதம் வலி, இடுப்பு வலி, இதுக்கு எத்தனையோ டாக்டரை நான் பார்த்தேன். எவ்வளதோ ஆயில்மெண்ட்டு, தைலம், இன்ஜெக்ஷன், மருந்து, மாத்திரை எதுலையும் எனக்கு செட் ஆகலை. ஆனால் இந்த மடக்கு தான் எனக்கு நன்மையை செஞ்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு 7-8 மாதமாக இந்த முடக்கு தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு முட்டி வலி, பாதம் வலி எனக்கு இல்லை. முற்றிலும் இல்லைன்னு சொல்லணுங்க. ஆனால் என்னால் வேலை செய்கிற அளவுக்கு எனக்கு உடம்புக்கு நன்மையை கொடுக்கணும். ஆனால் இது அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. முட்டி எலும்பு பலப்படுறதும், கால் நடக்க முடியாது,
செயலிழந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த முடக்கு தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த முட்டிக்கு பலத்தை கொடுக்குது. அந்த முட்டியில் உள்ள நீரை எடுக்கிறதுக்கு இது உதவி செய்யுது. அதனால இந்த முடக்குத்தான் துவையில பயப்படாமல் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. இதை நீங்கள் எடுத்து அரைச்சி உடனே தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. குறைஞ்சது 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு இதை நீங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்து தாளிச்சுக்கலாம். அப்போ செய்யணும்னு இல்லை. அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 10 நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த முட்டி வலி இருந்தா அடுத்த வீடியோ நீங்க கமெண்ட் கொடுங்க. ஓகே, அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதை ஆற வச்சு